22ஆம் அதிகாரம். இறுதி முடிவு. வையமும் குளிர வானமும் திறந்தளிக்க மழை நீர் பருகி மண்ணும் பயனளிக்கும். தன்னை சீராக்கி தளராது உழைப்போர்க்கு வேண்டும் பலன் தரும் விளையும் பூமியும். பாழ்நிலம் அதுவோ பல முறை நீர் குடித்தும் பயனெதும் தராது, பயிரொன்றும் முளைக்காது. முள்ளும் பூண்டுமே முளைப்பிக்கும் பூமியாகி தீயினால் அழிவதன்றி ஒன்றுக்கும் உதவாது. பயன் தராத பட்ட மரமும் வெட்டுண்டு போகும், வீழ்ந்த பின்னது தீக்கிரையாகும். ஏற்ற காலத்தில் எல்லாம் அளித்த இறைவன் பெருமைக்கு உண்டு பல சாட்சி. உண்ண உணவளித்து உடுக்க உடையளித்து தேவை அறிந்தே இறைவனே தந்தானே. ஆயினும் அனைத்தையும் அலட்சியம் செய்து எள்ளி நகையாடி ஏளனம் செய்தோம். கருணையால் கடவுள் நமக்களித்ததெல்லாம் குறை நீங்கி மனம் மாறி நன்றாக வாழ்ந்திடவே. எண்ணி இதனையும் என்றுமே உணராமல் தீமை தினம் எண்ணி செய்தோம் பாபம் பல. ஆக்கினை என்னும் அணைந்திடா தீயை தலைமேல் குவிக்கிறோம் அனுதினம் நாமே. உலகிற்கு ஒளி தரும் உன்னதமானவன் நம்மிடை வந்துமே மாந்தரும் அறியார். தன்னினத்தோர் இடையில் தயவாய் அவன் வந்தும் இன்னான் என்றுணர்ந்து ஏற்கவில்லை அவர். நீதி நியாயங்களை அறிந்த மாந்தரின் நெஞ்சமே அதற்கு சாட்சி தருவதால் இதய நினைவை அறிந்த இறைவன் முன் மறைக்க இயலாமல் மாந்தரும் இருப்பர். இருளில் மறைந்திடும் எல்லா செயலும் ஒளியில் வந்திட உலகம் அறிந்திடும். ஈசனை அறிந்தும் ஏற்க மறுத்ததால் புகலிடம் வேறின்றி புலம்புவர் மாந்தரும். நெஞ்சை பொய்யாக்கி வஞ்சம் செய்ததால் நன்றி கொன்றுமே ஐயனை மறுத்தாரே. உண்மை அறிந்தும் உலமாற ஏற்காமல் முக்தியை மறுத்து மோசம் போயினரே. அநீதி அதர்மம் அக்கிரம செயலில் ஆசை வைத்தோரும் நாசமே அடைவர். முக்திக்கு வழி தந்த ஈசனை அறியாமல் உள்ளத்தில் உணராமல் தூரமே விலகுவர். முக்தியை மறுப்போர்க்கு தப்பிக்க வழியுண்டோ? ஈசனை பகைப்போர்க்கு வேறு தயவுண்டோ? உண்மை ஞானத்தை உள்ளபடி அறிந்தும் பாவம் செய்வோர்க்கு பரிகாரம் வேறு இல்லை. இறுதி நேரத்தில் இவ்வுலகை நீக்கையில்
நிச்சயம் பெறுவார் நியாய தீர்ப்பினை. எல்லாம் நன்மையாயிருந்திட்ட போதிலும் எதிர்பாரா நாசத்தால் அழிந்து புலம்புவார். வேதம் அறிந்தென்ன போதனை செய்தென்ன சாத்திரம் அறிந்துமே சாதனை செய்தென்ன. என்னுயிர் நாமத்தை வீணுரை தோரையும் சத்தியம் நான் அறியேன் அத்தகைய பேதைகளை. நீடித்த பொறுமையால் நீதி நேரி காக்கும் இறைவன் அறிவான் தான் உரைத்த வாக்குகளை. மனமும் உடைந்து திருந்தி வருவோரை தடுத்து ஆட்கொள்ள பொறுமை காக்கின்றான். ஒருவரும் அழியாமல் உயிவும் அடைந்திட இரக்கம் கொண்டிறைவன் இன்னுமே காக்கின்றான். மனமும் திரும்பி முக்தேசன் தாழ் பணிந்து முக்தி அடையவே தயவினை அளிக்கிறான். இறுதி நாளிலே எல்லாமும் தீக்கழிய பக்தி அற்றவரும் அவ்வாக்கினை அடைவர். ஆகாயம் பூமியுடன் அனைத்து படைப்புகளும் இருந்த இடமின்றி என்றுமே மறைந்திடும். இந்நிலை உணர்ந்து சத்தியமும் அறிந்து பக்தி வழி வாழ்ந்து முக்தியினை அடைய நித்தியமும் முயன்று உத்தமனாய் வாழ்ந்து எச்சரிக்கை கொண்டு இறைவனை அண்டு. கருணை கொண்டவனும் கடினம் கொண்டிடாமல் பெருமை குணம் அகற்றி அபயம் என்றடைவாய். இறங்கிடு என்போர்க்கு இரக்கமே அளிப்பான். எதிர்த்து நிற்போர்க்கு தண்டனையே தருவான். அதனால் தாழ்மையுற்று அவன் பாதம் மண்டிரீடு அரவணைத்தாட்கொள்வான். நான் அறிந்த உண்மை இது. இறுதியாக்கினையில் இரையாகி அழியாமல் உன்னை காத்திடுவேன் உணர்ந்து அமைதியுறு. அழிக்கவும் வல்லவனும் அவனில் ஆண்டவன் ஒருவனன்றோ. எரியும் நரகத்தில் வீழாமல் என்றும் நம்மை காத்திடவும் நித்திய ஆக்கினை அடையாமல் நிச்சயம் காப்பவன் உத்தேசம். வருகின்ற தீர்ப்பினில் அழியாமல் நீதியாய் நிற்பவன் அவனேதான். உலகம் போற்றும் ஆண்டவனே உந்தன் வழியே உண்மை வழி. உன் செயல்கள் எல்லாம் மகத்துவமே. நீ நிலைத்து ஆளும் பரம்பொருளே. இறுதி முடிவு என்ற 22ஆம் அதிகாரம் இத்துடன் நிறைவுற்றது.